நீ சாப்பிடு. அத்தை, என்னையும் மன்னிச்சிருங்க அத்தை. நீ என்னம்மா தப்பு பண்ண? இங்க வர வரைக்கும் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. கேசவனை என்கிட்ட சொல்லவே இல்ல அத்தை. நானும் தெரியாம தான் அந்த பக்கம் நின்னுட்டேன். தீபா, எனக்கு உங்க யார் மேலயும் எந்த வருத்தமும் இல்ல. நான் பெத்த பிள்ளைக்கு தானே என்ன இருந்தாலும் அவனுங்க என்ன வேணா எப்படி வேணா பேசிட்டு போறானுங்க. பணத்துக்காக பெத்த அம்மாவையே ஏமாத்திட்டு போறானுங்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம், நல்லா இருந்தா போதும் எல்லாருமே. முருகா, இப்பவும் என்னம்மா, சிவராமனோட பையன் எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கான்னு தானே எல்லாரும் பேசுவாங்க. லக்ஷ்மியோட புள்ள வீட்டு கிரக பிரவேசம்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. அது நான் என் காதால கேட்டுட்டேன். எனக்கு அது போதும். போலாமா? அப்ப நாங்க கிளம்புறோம். அஞ்சலி அத்தை, வாங்க போலாம். வரும் வராங்க. என்னம்மா, எதுக்கு இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க? அபிராமி, பேசு. நான் என்னங்க பேசுறது? 1000 முறை சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்க தான் சொல்லணும். என்னம்மா, என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏண்டி, உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? ஏதாவது குழந்தை பெத்துக்கணும்னு ஐடியா இருக்கா இல்லையா? என்ன பாட்டி, இத போய் குடும்பமும் மொத்தமா இப்படி உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க? ஆமாமா, நீங்களா ஒரு முடிவெடுப்பீங்கன்னு பார்த்தோம். ஆனா நீங்க எடுக்கிற மாதிரி தெரியலையே. அப்ப நாங்க தானே கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோம். இந்த பாருமா, வெளியில தலை காட்ட முடியலமா. உங்க பொண்ணுக்கு குழந்தை பொறுக்கலையா, ஏதாவது பிரச்சனையான்னு ஆளுக்கு என் காது படவே பேசுறாங்க. இதுக்கெல்லாம் நான் அவங்களுக்கு என்னமா பதில் சொல்றது? அப்பா, அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. என்னடி டைம் இருக்கு? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்ப? எல்லாம் உன்ன சொல்லணும். சம்பாதிக்கிறேன்னு வேலைக்கு போயிட்டு உன் வாழ்க்கைய பத்தி எதுவுமே யோசிக்காம விட்டுட்டியேடி. தீபா, பணம் எப்ப வேணும்னாலும் வரும். ஆனா இந்த காலத்துல குழந்தை பெத்துக்கிறது சாமானிய விஷயம் இல்ல. பணத்தை மட்டும் சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் 2 பேரும் ஒத்தையாவே இருக்கலாம்னு பாக்குறீங்களா? தயவு செஞ்சு அது மாதிரி முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க. என்ன பாட்டி நீங்க இப்ப இதுக்கு என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டு பாத்துக்கலாம். என்ன தீபா இப்படி பேசுற? கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? குழந்தை இல்லைன்னா கேட்க மாட்டாங்களா? இங்க பாருமா, குழந்தை பாக்கியன்றது பொண்ணுக்கு மட்டும் இல்லம்மா, அது 2 குடும்பத்தோட சந்தோஷம். தீபா, இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு இருக்க கூடாதுமா. என்ன அமைதியா நிக்கிறீங்க? ஏதாவது பேசுங்க. மாமா, அது வந்து உங்களதான் உங்க குடும்பத்துல தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. அந்த மாதிரி நாங்களும் இருக்க முடியாதுல்ல. எங்க புள்ள வாழ்க்கையை சரி பண்றத பத்தி நாங்க யோசிக்கணும்ல. சரிங்க மாமா. என்ன சரிங்க மாமா? மச்சான், 2 பேரும் பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்க. அப்பா மட்டும் ஏமா எப்பவுமே கீழே படுக்கிறாரு? தூசி. ஏன்னா அது அது அவருக்கு கீழே படுக்கதான் பிடிச்சிருக்கு. இல்லையே, நம்ம இந்த வீட்டுக்கு வரும்போது அப்பா பெட்ல தானே படுத்திருப்பாரு. அப்படி ஓட்டு தாக்கு செல்லக்குட்டி,
என் பொண்ணு செமையா ஒரு லாக்க போட்டுச்சு பாருங்க. ஆ ப- 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 ஆம், சொல்லுமா. ஆம், படுத்திருப்பாரு. அம்மா, எல்லார் வீட்லயும் அப்பா அம்மா பசங்க எல்லாரும் ஒன்னாதாம்மா தூங்குவாங்க. இங்க மட்டும் ஏன் அப்பா கீழேயே படுக்கிறாரு? அப்பாக்கு காய்ச்சலா? உடம்பு எதுவும் முடியலையா? ஆ, ஆ, இல்ல காய்ச்சலா? என்ன நீ, நான் படையப்பா ரஜினி மாதிரி சூப்பரா இருக்கு. என்ன அப்பா நல்லா தானே இருக்காரு, ஏன் கீழே படுத்துக்கிறாரு? அது அது ஆம், இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, தூங்கலான்னு. படுடா. அம்மா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்பா, நீங்க மேல வந்து படுங்க. நீங்க இந்த பக்கம் படுங்க, அம்மா இந்த பக்கம் படுக்கட்டும். நான் சென்டர்ல படுத்துக்கிறேன். உடனே ஓகே சொல்றத பாரு. செல்லக்குட்டி என்ன மாட்டி விட்டுரும் போல் இருக்கு. இதெல்லாம் பாப்பாவோட ஓன் டைலாக். நான் சொல்லி கொடுத்து நினைச்சிட போறாங்க.